இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தியிடம் மண்டியிட்டு தோற்று போயிருக்கிறார் அமித்ஷா. ஆபரேஷன் லோட்டஸ் என்கிற பெயரில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடத்தவிருந்த ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஜார்க்கண்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி பொறுப்பு இருக்கிறது. அங்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் என்று சொல்லக்கூடிய நபரை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து சிறையில் அடைத்தார்கள். ஆனால் சிறையில் அடைப்பதற்கு இடியும் சிபிஐயும் கொடுத்த ஆதாரங்கள் போதுமானது அல்ல என்று சொல்லி அவரை விடுதலை செய்தது நீதிமன்றம். இப்போ கடந்த சில வாரங்களாக, ஒரு 2 வாரங்களாக ஆர்எஸ்எஸ் ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி ஜார்க்கண்டில் உடைந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக ஊடகங்களில் 2 வாரங்களாக வந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் ஹேமந்த் சோரனுடைய கட்சி இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. எங்களுக்கு இன்னும் ஆட்சி பொறுப்பு 4 வருடங்களில் இருக்கிறது இல்லையா? இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, தேர்தல் முடிந்து இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் எதற்காக பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும்? ஒரு காலத்திலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி என்கிற பேச்சுக்கே இடமில்லை, அவர்களோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவிலே உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மிகப்பெரிய அளவில் கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மாநிலம். ஏராளமான பழங்குடி மக்கள், அந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் பழங்குடி மக்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இந்த ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களின் மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அதானிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய கண்ணு தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. அதனால தான் நீங்கள் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களின் மீது நக்சல்கள், அவர்கள் பயங்கரவாதிகள் அப்படிங்கிற முத்திரைகள் குத்தி அவங்கள யூஏபிஏ சுமத்தி சிறையில் தள்ளக்கூடிய காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆப்ரேஷன் லோட்டஸ் என்று ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் போட்டிருக்கக்கூடிய பெயர் ஒன்று இருக்கிறது இல்லையா? ஆட்சி கவிழ்ப்பு ஜனநாயக படுகொலை, இதுக்கு இவனுங்க போட்டிருக்கிற பேர் ஆப்ரேஷன் லோட்டஸ், அமித்ஷா பண்ணுறது. ஆமாம், அப்படி ஒரு திட்டத்தை இவருக்கு பணம் வேணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுமையாக சுரண்டுவது, தாரை வார்க்கப்படுவது, இதுதான் இவர்களுடைய திட்டம். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜார்க்கண்டில் இப்படி மோடியும் அமித்ஷாவும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கான திட்டத்தை எதிர்த்தார் என்கிற காரணத்திற்காகத்தான் ஸ்டான்சாமி என்று சொல்லக்கூடிய பாதிரியார், அவருக்கு என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சத்தீஸ்கரில் சுதா என்று சொல்லக்கூடிய நபர், அவங்க எவ்வளோ பெரிய அளவில் மோடி அமித்ஷாவினுடைய இந்த கனிம வளங்களை திருடுவதற்கு, இயற்கையை கொள்ளையடிப்பதற்கான திட்டங்களுக்கு எதிராக களத்தில் நின்று அவரையும் எப்படி தூக்கி சிறையில் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது கடந்த கால வரலாறு. இப்போ ஜார்க்கண்ட் மீது ஒரு கண் இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ பெரிய இயற்கை வளம் கொட்டி கிடக்கிறது. இயற்கை வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஏதாவது மோதலை உருவாக்குறது. இப்போ மணிப்பூரில் உங்களுக்கு தெரியும், குக்கி மெய்தி இன மக்களுக்கிடையே ஆர்எஸ்எஸ்ஸே அங்கே வேலை செஞ்சு எவ்வளோ பெரிய மோதலை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நொடி வரையிலும் ஏறத்தாழ 2.5 வருடங்கள் ஆகிறது. மோடி எல்லாம் போய் கையெடுத்து கும்பிட்டு பார்த்தாரு. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை முடியலை. அப்படின்னா அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன, கார்ப்பரேட்டுகளுடைய திட்டம் என்பது உலகறி, அது வேறு விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவுக்கு அங்கே ஆட்சி அதிகாரம் கையில் இல்லை. அப்போ எப்படியாவது அவர்களை கையில் எடுத்தாகணும். அதற்குத்தான் ஹேமந்த் சோரன் இதோ பாஜக கூட்டணியில் இணைஞ்சிட்டாருன்னு ஒரு செய்தியை கிளப்பி விடுறாங்க. ஆனால் ராகுல் காந்தி இதில் தலையிட்டிருக்கிறார். ஹேமந்த் சோரனுடன் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இந்த ஊகாபோகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் இதே மாதிரி ஒரு செய்தியை ஊழையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்நாடகாவில் டிகே சிவகுமார் சித்தராமையோட மோதல், டிகே சிவகுமார் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கட்சியை விட்டு விலகிடுவார், கர்நாடகாவில் காங்கிரஸ் இனி அவ்வளவுதான் அப்படின்னு ராகுல் காந்தி சிவகுமாரோடு பேசுகிறார். அடுத்த கணமே எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆனால் என்ன தெரியுமா, டிகே சிவகுமார் சொல்கிற, எனக்கும் சித்தராமையாவுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் கர்நாடகத்தில் ஆட்சி பொறுப்பு இருக்கும், இது சொல்கிறாரு. சொல்லி அடுத்த மணி நேரத்தில் அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புகிறார். யாருக்கு? டிகே சிவகுமாருக்கு.
அப்போ மோடியும் அமித்ஷாவும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஜார்க்கண்டில் நடக்கலைன்னா, இல்லை கர்நாடகாவில் நடக்குன்னா, இவங்க வழக்கமாக செய்கிற வேலையை செய்கிறாங்க. இது இப்போ கூட கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் வருது. பினராயி விஜயன் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவருக்கு, அந்த மாநிலத்தினுடைய முதல்வருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புறது. கேரள மக்கள் சிரிக்கிறார்கள். ஏன்னா மோடி அமித்ஷாவினுடைய இந்த நகைச்சுவைக்கு அளவே இல்லையா என்பதாக தான் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இப்போ இதில் நான் ஒரு செய்தியை பார்க்கணும். மோடிக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னு வைங்க, அவரை எப்படி வேணாலும் அவர் காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வார். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பாபு பஜரங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி ஒருத்தன், அவனே சொல்கிறான் என்னென்னா, என்னை காப்பாற்றுவதற்கு மோடியே 3 முறை ஜட்ஜை மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான். நமக்கு தெரியல. இப்போ அஜித் பவார்னு ஒருத்தர் இருக்கிறான் மகாராஷ்டிராவில். அவன் எவ்வளோ பெரிய திருடன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் பாஜக கூட்டணியில் மிரட்டி உள்ளே கொண்டு வந்தவரும் அவன் சுத்தமானவனாக மாறிவிட்டான். ஹேமந்த் சோரனையும் இந்த மாதிரி மிரட்டி பார்த்துருக்காங்க. ஆனால் ஹேமந்த் சோரன் தெரியும், நான் இந்த மாதிரியெல்லாம் கரைவடிந்த கைகளுக்கு சொந்தக்காரன் அல்ல. அதனால் ஒன்றால் முடிஞ்ச இடியோ நீ சிபிஐ நீ என்ன வேணால் வச்சு பார்த்துக்கோ, ஆனால் என்னால் அசைக்க முடியாது. நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியுடன் தான் இருப்போம். அந்த கூட்டணி தான் இந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போது மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தியிடம் அமித்ஷா மோடியினுடைய திட்டம் மிகப்பெரிய தோல்வியடைந்திருக்கிறது. ஏனென்றால் அமித்ஷா 2014 ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இருக்கிறது, காங்கிரஸ் முக்து பாரத் இல்லையா. வட இந்தியாவில் ஏறத்தாழ இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற இதன் மூலமாக, நேர்மையான முறையில் அல்ல, வாக்கு திருட்டின் மூலமாக, ஆப்ரேஷன் லோட்டஸ் மூலமாக பெரும்பாலான இடங்களில் ஆட்சியை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயே அதை கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. ஜார்க்கண்ட்லேயும் கொண்டு வந்துட்டோம்னா அது எப்படியும் வட இந்தியா முழுமையுமே பாஜகவினுடைய கைகளில் என்று சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் ஊடகங்களுக்கு தீனி போடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மோடி அமித்ஷாவிற்கு ராகுல் காந்தி மீண்டும் நான் யார் என்பதை அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். ராகுல் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் ராகுலிடம் தோற்றிருக்கிறது. 100 வருட கனவு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு, காங்கிரஸ் இல்லாத பாரதம். ஆனால் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த 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 சவப்பெட்டியில் கடைசி ஆணியை அடிக்கப் போகிறவர் ராகுல் காந்தியாகத்தான் இருப்பார் என்பதையும் விரைவில் காலம் புரிய வைக்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.